ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாங்களுமே இங்கே சூப்பராக இருக்கோம். இது ஒரு சனிக்கிழமை போல் எடுத்த விலாக் தான். நம்ம சேனலில் விலாக் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான மோட்டிவேஷன் ஸ்பீச்சோட இன்றைக்கான விலாகுமே பார்க்கலாம். இங்கே வந்து சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஆஃபர்லாம் நிறையா போடுவாங்க. ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் போய் அப்போ தான் நாங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ்லாம் போய் வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி அன்றைக்குமே வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லஞ்சு சமைக்க நானுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே என்னுடைய ரொட்டீனை பார்த்துட்டே சில விஷயங்களை நம்ம பேசலாம். நம்ம சேனலில் இந்த ஹவுஸ் ஒய்ஃபுக்கான நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் வந்து நம்ம பார்த்துருப்போம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து எப்படி ரிலீஃப் ஆகி வர்றது, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கான நெகட்டிவ் பீப்புள் நம்மளை சுற்றி இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி ஒமிட் பண்ணிவிட்டு வெளியே வருதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அந்த பிளேலிஸ்ட்லேயே போய் மோட்டிவேஷன் லாக்குன்னு இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஆனது நான் என்னென்னா ஒரு 4-5 விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு குடும்ப பெண்களுக்கு ரொம்பவுமே முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளை சுற்றி நம்மளுக்கு வேண்டியவங்களும் இருப்பாங்க, வேண்டாதவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கையில் வேண்டியவங்களோ சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு நெகட்டிவான விஷயம் நம்மளுக்கு பண்ணிட்டாங்கன்னா அவங்க செஞ்ச அந்த தீமையை நினச்சி நம்ம கவலைப்படுறது. அவங்க பண்ணது தப்பாகவே இருக்கலாம். அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது தீமை செஞ்சு நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சி எல்லா விஷயத்த பண்ணாலுமே இருக்கட்டும், அவங்க பண்ண இதை நெகட்டிவ் தாட்ஸை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து திரும்ப திரும்ப வந்து ஞாபகப்படுத்தி அதை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எப்படி அவங்க இந்த மாதிரி பண்ண போச்சுன்னு நம்ம யோசிக்க நம்மளை சுற்றி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா நம்ம மைண்டுமே ரொம்ப ரொம்ப லோவாயிரும். ஸோ அந்த மாதிரி யாராக இருக்கட்டுமே, நம்மளுக்கு வேண்டாதவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வேண்டியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க பண்ண நெகட்டிவ் விஷயத்தை கண்டிப்பாக நினச்சே பார்க்காதீங்க. அந்த மாதிரி நம்ம அவங்கள பற்றி திங்க் பண்ணாமல் இருக்கும்போது காலப்போக்கில் அவங்க நம்மளை விட்டு எங்கேயோ ஒரு தூரத்தில் போயிடுவாங்க. அவங்கள பற்றின ஞாபகமே நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. ஸோ யாராக இருந்தாலும் அவங்க பண்ண நெகட்டிவ் தாட்ஸை திரும்ப திரும்ப நீங்கள் வந்து உங்களுடைய ஞாபகத்துக்கு கொண்டு வராதீங்க. இப்போ நம்மளுக்கு நெருக்கமானவங்கள எப்பயாவது நம்ம பார்க்குறோம், அல்லது வந்து எப்போவுமே அவங்கள்ட்ட பேசணும்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு வந்து அவங்கள வந்து ரொம்ப பிடிக்குது. அவங்கள்ட்ட நம்ம எப்போவுமே கான்டாக்டில் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே சரி, அவங்க எவ்வளோ பெரிய நம்மளுக்கு நெருக்கமானவங்களாக இருந்தாலுமே சரி, அவங்க வந்து நல்ல விஷயங்கள, நேர்மறையான எண்ணங்களை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம காதை திறந்து கேட்குறதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. அதுவே வந்து அவங்களுக்கு நடந்தது அல்லது மற்றவங்களுக்கு நடந்த ஒரு பயங்கரமான நெகட்டிவ் விஷயத்த வந்து நம்மள்ட்ட வந்து பரப்புகிறாங்கன்னா, அதை வந்து நம்ம வந்து கேட்கவே கூடாது. டக்குன்னு வந்து அந்த டாபிக் வந்து மாற்றிருங்க. ஏன்னா வந்து அவங்க ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறது நம்மளுடைய ஆழ் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். உடனே நம்ம மைண்டு என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா, அந்த மாதிரி நமக்கும் நடந்துருமோன்னு சொல்லிட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால பார்த்திங்கன்னா நிறைய குழப்பங்கள் ஏற்படும். அதுவும் நம்ம இந்த குடும்ப தலைவிகள் தான் இந்த மாதிரி நிறைய யோசிப்போம். ஆண்கள் கூட அந்த அளவுக்கு வந்து டீப்பாக வந்து திங்க் பண்ண மாட்டாங்க. நம்ம பெண்கள் தான் அதை பற்றி அந்த நம்ம பார்க்குற விஷயங்கள், நம்ம கேட்குற விஷயங்கள் வந்து நம்மளுக்கும் நடந்துருமான்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதுவும் குடும்ப பெண்களுக்கு அந்த மாதிரியான தாட்ஸ்கள் வந்து நிறையா இருக்கும். ஸோ யாராக இருந்தாலுமே உங்கள்கிட்ட வந்து ஒரு நெகட்டிவான தாட்டை பரப்புகிறாங்கன்னா அங்கேயே வந்து ஸ்டாப் சொல்லிடுங்க. அதை பற்றி பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப போல்டாக சொல்லி பழகுங்க. எப்போவுமே வந்து நம்மளை சுற்றி எப்போவுமே சரி நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது மற்றவங்ககிட்ட இருந்து அவங்களுடைய பிரச்சனைகள் மட்டும் கேட்கக்கூடாதான்னு பார்த்தீங்கன்னா, அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. நம்ம பார்க்குற படங்களாக இருக்கட்டும், அல்லது நம்ம பார்க்குற சீரியலாக இருக்கட்டும், அதில் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம், அதாவது வந்து ஒரு எதிர்மறையான விஷயம் நடக்குதுன்னா, அதை பார்த்து நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறோம்னா, அதாவது அவங்க வந்து அதை வந்து கதைக்கு தான் எடுப்பாங்க. ஆனால் நம்ம அதை வந்து நம்மளுடைய மைண்ட் என்ன செய்யும்னா, நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அதை வந்து பொருத்தி பார்க்கும். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய மனக்குழப்பங்கள் வரும். தேவையில்லாத எண்ண ஓட்டங்கள் வந்து இந்த குடும்ப தலைவிகளுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இதனாலும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபேமிலியை வந்து சரிவர நம்ம வந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். குழந்தைங்க மேலே தேவையில்லாமல் கோபம் வரும், ஹஸ்பண்ட் மேலே தேவையில்லாத கோபம் வரும். அதனால நம்மளை சுற்றி எந்த ஒரு நெகட்டிவுமே நடக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். அந்த நெகட்டிவ் அதிகம் உள்ள மூவிஸ் பார்க்குறது, நெகட்டிவ் அதிகமாக இருக்க எப்போ பார்த்தாலும் இந்த அழுது வடிகிற அந்த சீரியல்ஸ் பார்க்குறது, சில பேர்லாம் பார்த்துருக்கேன்.
இந்த சீரியல் பார்க்கும்போதே அந்த எனிமி கேரக்டரில் வர பொண்ணுங்கள நிறைய வைவாங்க. என்னமோ அதெல்லாம் உண்மைக்குமே நடக்கிற மாதிரி, இப்படி பண்ணிட்டா, அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அந்த மாரி வையிறது, அந்த மாரி பண்ணவே கூடாது. அப்ப அந்த மாதிரி அவங்க அந்த எனிமி கேரக்டர வையிறாங்கன்னா, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சோகமான விஷயங்கள்லாம் அவங்களுடைய மைண்டுக்குள்ள நல்லாவே ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நெகட்டிவான அந்த சீரியல் பார்க்குறது, மூவி பார்க்குறதெல்லாம் கண்டிப்பா அறவே வந்து ஒதுக்கிருங்க. நல்ல ஜாலியான சாங்ஸ் கேட்குறது, நல்ல ஒரு மூவி பார்க்கலாம் குழந்தைங்களோட சேர்த்துட்டு. இந்த மாதிரி பண்ணுறதுனாலையும் பெண்களுடைய குடும்ப தலைவிகளுடைய மனசும் சரி, உடம்பும் சரி ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். குடும்ப தலைவிகளுடைய மனசு நல்லா இருந்தா, ஆரோக்கியமா இருந்தா தான் அந்த குடும்பமே செழிப்பா இருக்கும். கணவரை பார்த்துக்கிறதா இருக்கட்டும், குழந்தைகள பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து பாடங்கள் சொல்லி தரதா இருக்கட்டும், அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு சமைச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து குடும்ப தலைவிகளோட மனநிலை நல்லா இருந்தா தான் நம்ம எல்லா வேலைகளுமே வந்து சரிவர செய்ய முடியும். நம்ம மனசை சந்தோஷமா வச்சுக்கிற ஒரு சூப்பரான ஈஸியான மெத்தட் சொல்லவா? அதுக்கு வந்து நீங்கள் யோகா பண்ணணும்னு தேவை கிடையாது. ரொம்ப ப்ரேயர்ஸ் பண்ணணும் அந்த மாதிரியும் கிடையாது. அழகா வந்து வீட்டுக்குள்ளே உங்கள் குழந்தைங்க, உங்கள் கணவரோட சேர்ந்து இன்டோர் கேம்ஸ் வந்து நிறைய விளையாடுங்க. குழந்தைங்களோட சேர்ந்து குழந்தைங்களாவே மாறி நிறைய விஷயங்கள் பண்ணி பாருங்களேன். அதாவது இந்த ஈனோ கார்ட்ஸ் விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது, அதுக்கப்புறம் நிறைய இந்த இன்டோர் கேம்ஸில் அந்த தாயம் விளையாடுறது, இந்த தாயம்லாம் விளையாடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களோட உட்காந்து விளையாட்டு பாருங்கள். குழந்தைங்களாவே மாறி பாருங்களேன். நம்மளை சுற்றி என்ன பிரச்சனைகள் நடந்தாலுமே சரிமே அந்த கொஞ்ச நேரத்தில் அப்படியே மறந்துடுவாங்க. அந்த கொஞ்ச நேரத்தில் மறந்து நம்ம சிரிக்கிற பொய்யா கூட சிரிக்கலாம். அந்த சிரிக்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் உண்மைக்குமே நிரந்தரமாக நம்ம எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி நம்மளை சுற்றி உள்ள சூழ்நிலைகளும் எண்ணங்களுமே அமையும். ஸோ வந்து நம்ம மனசை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பயிற்சி ஐடியா என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தடுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களோட நிறைய நேரம் செலவிடுங்க. அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அது நம்மளுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களை விட்டுட்டு நம்ம ஏதேனும் சீரியல் பார்த்துட்டு அழுது வடியாமல் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் அடுத்தவங்க என்ன சொன்னாங்க எது சொன்னாங்கன்னு மண்டையை போட்டு குழப்பாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலுமே சரி, எதுக்குமே வந்து கலங்கவே கூடாது. நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி மட்டும் நான் இப்படி சோர்ந்து போயிட்டேன், தோல்வி ஆயிருச்சு, அழுகிறேன் அப்படின்ற பிம்பத்தை மட்டும் நீங்கள் அவங்களுக்கு காட்டிடவே கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி சூப்பராக வாழ்ந்து காட்டுங்க. நீங்கள் நல்லாவே இல்லைனாலும் அவங்க முன்னாடி வந்து என்றைக்குமே வந்து கலங்கவும் கூடாது, அழுகவும் கூடாது. வாழ்க்கையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும். அப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு என்றைக்குமே குடும்ப தலைவிகள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக இருக்கும். என்றைக்குமே வந்து கலங்கி நிற்கக்கூடாது. கணவர்மார்கள் வந்து கலங்கி நின்றாலுமே நம்ம தாங்க தோள் கொடுத்து தட்டி கொடுத்து அவங்கள தூக்கி விடணும். நல்ல ஒரு ஆலோசனையை சொல்லணும். நம்மளுடைய தைரியமான வாழ்க்கை முறையை பற்றி தான் நம்ம குழந்தைங்க வந்து வளருவாங்க. ஸோ அவங்க முன்னாடி என்றைக்குமே தைரியமாக இருங்க. அவங்களுக்குமே தைரியத்தை சொல்லி கொடுத்து வளர்க்க பழகுங்க. அதே தான் வந்து அவங்களுக்கு பின்னாடியுமே ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு தைரியமான வாழ்க்கையை நடத்துறது, நம்ம அம்மா மாதிரி நம்ம அப்பா மாதிரி நம்மளும் வாழணும். அவங்க நம்மளை எந்த மாதிரி வளர்த்தாங்கன்னா, அவங்க சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்து வளரும்போது அவங்களுடைய ஃப்யூச்சருமே ரொம்ப பிரைட்டாகவும் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு சூப்பரான விஷயந்தான், பெண்கள் எத்தனை பேர் காலையிலையும் சரி சாயந்தரம் சரி குளிச்சுட்டு அழகாக தலை சீவி பொட்டு வச்சு பவுடர் அடித்து ரொம்ப ஒரு டீசெண்டான லுக்கில் இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி நம்மளையே நம்ம ரொம்ப ப்ளசண்ட்டாக வச்சுக்கும் போது கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்பவே நம்மளுக்கு அதிகமாகும். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம், நம்மளே நம்ம அழகாக இருக்கணும் போது ரொம்ப ஒரு மன தைரியத்தோட ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப மெனக்கட வேணும்லாம் அவசியம் கிடையாது. அழகாக சிம்பிளாக நம்மளே நம்ம வந்து தயார்படுத்திக்கலாம். இன்றைக்கி சூப்பரான மீன் தொக்கு தான். இதில் முள்ளே இருக்காது, அந்த மாதிரி மீன் தான் வச்சுருந்தேன். சிம்பிளாக பண்ணலாம். வெங்காயம், தக்காளி, பெருஞ்சீரகம்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு இது கூடயே வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மீனையும் சேர்த்து அப்படியே மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். இது தண்ணி விடும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சாதத்தோடையே அப்படியே பசஞ்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஃபைனலாக மல்லி இலை தூவினாலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அன்னைக்கோட டிஷ் எங்களுக்கு இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.